ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ഷഷ്ടസ്കന്ധം 6ാவது സ്കന്ധത്തിലെ 14ാவது അധ്യായം. അത് മംഗളകരമായിരിக்கிற ചതുർദശോ അധ്യായ. ஜனமேஜய மகாராஜா வியாச பகவான் கிட்ட தன்னோடு டவுட்டை கேட்கறதாயிட்டாக்கும் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. அதனால ஜனமேஜய உவாച 1வது ஸ்லோகம். மைத்ராவருணிரித்யுக்தம் நாம தஸ்ய முனே கதம் வசிஷ்டஸ்ய மகாபாக ബ്രഹ്മണസ്തനുജസ്യ. ശ്രേഷ്ഠനാനവരെ വ്യാസമുനെ, ബ്രാഹ്മണ ഉത്തമ, பிரம்மாவோடு புத்திரனான வசிஷ்ட முனிக்கு மைத்ராவருணன் அப்படிங்கிற பேரு எப்படி கிடைச்சது? எனக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ரகம் இருக்கு. 2வது ஸ்லோகம். கேமசௌ கர்மதோ நாம பிராப்தவான் குணதஸ்ததா ப்ரூஹி மே வததாம் ஸ்ரேஷ்டா காரணம் தஸ்ய நாமஜம். அந்த பேரு மைத்ராவருணன் அப்படிங்கிற பேரு கர்மத்தாலே ஆக்குமா அவருக்கு கிடைச்சது, அப்படி இல்லைன்னா அவரோட குணத்தால கிடைச்சதா? நன்னா டீட்டெயிலா சொல்லித்தரத்துக்கு எபிலிட்டி இருக்கிற வியாச மகர்ஷி வசிஷ்டருக்கு மைத்ராவருணன் அப்படிங்கிற பேரு கிடைக்கிறதுக்கான காரணத்தை எனக்கு சொல்லி தாருங்களேன். அதுக்கு வியாச பகவான் பதில் சொல்றார். அதனால வியாச உவாச்ச 3வது ஸ்லோகம். நிபோத நிருபதி ஸ்ரேஷ்டா வசிஷ்டோ பிரம்மணசுதா நிமிஷாபாத்தனும் த்யக்த்வா புனர்ஜாதோ மகாத்யுதி. ஜனமேஜய ராஜாவே, பிரம்மபுத்திரனான வசிஷ்டன் நிமியோடு சாபத்தால சரீரத்தை உபேட்சிச்சு மறுபடியும் ஜனிச்ச தேஜஸ்வி ஆக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4வது ஸ்லோகம். மித்ராவருணயோர்யஸ்மாத் தஸ்மாத் தன்னாம விஸ்ருதம் மைத்ராவருணிரித்யஸ்மின் லோகே சர்வத்ர பார்த்திவா. ராஜாவே, மித்ராவருணர்களுக்கு ஜனிச்சதால மைத்ராவருணி அப்படிங்கிற நாமம் இந்த உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டு தெரிந்தது. வியாச பகவான் இப்படி சொன்னோன ஜனமேஜயன் மறுபடியும் தன்னோட டவுட்டை கண்டினியூ பண்றார். அதனால ராஜோவாஜா 5வது ஸ்லோகம். கஸ்மாத் சப்தः சதர்மாத்மா கஸ்மாத் சப்தः சஹ தர்மாத்மா ராத்யா பிரம்மாத்மஜோ முனி சித்ரமேதன் முனிம் லக்னோ ராத்ய சாபோதிதாருணா. சித்ரம் ஏதது முனிம் லக்னஹ ராத்யஹ சாபஹ அதிதாருணஹ. தர்மாத்மாவும் பிரம்மாவோடு புத்திரனுமான வசிஷ்ட முனிய எதனாலேயாக்கும்
രാജാ ശപിച്ചത്. രാജാവോട് ശാപം മുനിക്ക് ബാധിച്ചത്. രാജാ ശപിച്ചത് മുനിക്ക് ഏത്തത്. അത് എനിക്ക് ആശ്ചര്യമാ തോന്നുന്നത്. 6வது ശ്ലോകം. അനാഗസം മുനിം രാജാ കിമസൗ ശപ്തവാൻ മുനേ കാരണം വദ ധർമ്മജ്ഞാ തസ്യ ശാപസ്യ മൂലതാ. വ്യാസമുനെ, പാപങ്ങളേ ഇല്ലാത്ത வசிஷ்டன ராஜாவு சபிச்சாரே, தர்மஜனாயிருக்கிற வியாசா, அந்த சாபத்துக்கு ஆதி காரணம்னு ஒன்று இருக்கும். அது என்னவாக்கும் அப்படின்னு சொல்லி தாருங்கோ அப்படின்னு சொல்றார். அதுக்கு வியாச பகவான் பதில் சொல்றார். 7வது ஸ்லோகம். காரணம் து மயா ப்ரோக்தம் தவ பூர்வம் விநிச்சிதம் സംസാരോയം ത്രിഭിർവ്യാപ്തോ രാജന്മായാ ഗുണൈകില. அதோட காரணம் என்னவாக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளியராயிட்டு சொன்னதாக்கும். ராஜாவே, மாயையோடு 3 குணங்களை நான் சொல்லி தந்தேனே. இந்த மாயையோட குணங்கள் ரொம்ப நிற்கிறதாக்குமே இந்த பிரபஞ்சம். அதனால இந்த குணங்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கே. 8வது ஸ்லோகம். தர்மம் கரோது பூபால சரந்து தாபசாஸ்தவ சர்வேஷாம் து குணைர்வித்தம் நோஜ்வலம் தத்பவேதிஹ. சத்குணம் வர்த்திக்கிறத ராஜா தர்மத்துக்கு தகுந்த மாதிரி ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுவர். தாபசர்கள் தபசு பண்ணுவா. ரஜ தமோ குணங்கள் ஜாஸ்தி ஆகிறத மகாத்மாக்களுக்கு கூடியும் நீஜ கர்மம் செய்யறதுக்கு தோணும். மகாத்மாக்கள் கூடியும் நீஜ கர்மத்தை செய்வா. தர்மம் செய்யறவாளெல்லாம் அப்போது எப்பவுமே சாத்விக குணத்தோடு கூடிட்டு இருக்கிறவா தானே அப்படின்னு இப்போ அர்த்தமாகலை இல்லையா? குணபேதத்தால எல்லாரோடும் தர்மங்கள் சாத்விகமாயிட்டு இருக்காது. 9வது ஸ்லோகம். காம க்ரோதாபிபூதாஸ்ச ராஜானோ முனயஸ்ததா லோபாஹங்கார സംയുക്താശ്ചരന്തി ദുശ്ചരം തപ. காமக்ரோதாதிகளோடு கூடிட்டாக்கும் ராஜாக்கள் எல்லாம் ராஜ்யத்தை ஆட்சி பண்றா. அதே மாதிரி லோப அகங்காராதிகளோடு கூடினவாள் ஆயிட்டாக்கும் முனிகள் ரொம்ப கடினமான தபஸ பண்றா. சத்குண பிரதானமாக்குமா அந்த தர்ம ஆச்சரணம். 10வது ஸ்லோகம். பவந்தி க்ஷத்ரியா ராஜன் ரஜோ குண சமாவ்ருதாः பிராமணாஸ்து ததா ராஜன் நகோபி சத்வ சம்யுதா. ராஜாவே, ரஜோகுணம் கூடினவாளாக்கும் க்ஷத்ரியர்கள் பிராமணர்களும் அப்படியே தான். சத்குணம் மட்டும் கம்ப்ளீட்டா இருக்கிற ஒருத்தர் கூட இல்லை. 11வது ஸ்லோகம். ऋषिणासौ निमिषप्तस्तेन शप्तो मुनि पुनः दुःखा दुःखतरं प्राप्ता उभवापि विधेर्बलाद्. प्राप्तौ उभौ अपि दुःखा दुःखतरं प्राप्ता उभवापि विधेर्बलाद्. வசிஷ்ட மகர்ஷி நிமியை சபிச்சார். அந்த நிமி முனியையும்
ശപിച്ച അതികഠിനமான ദുഃഖം വിധിബലത്താല രണ്ടുപേർക്കും അനുഭവിക്കേണ്ടി വന്നത്. 12ാவது ശ്ലോകം. ദ്രവ്യശുദ്ധി ക്രിയാശുദ്ധിർ മനസ്സശുദ്ധിരുജ്വല ദുർലഭ പ്രാണിനാം ഭൂപ സംസാരേ ത്രിഗുണാത്മകേ. திரவியசுத்தி, கிரியாசுத்தி, ரொம்ப சிரேஷ்டமான சித்தசுத்தி. இந்த மூணு குணங்களோடு கூடின இந்த உலகத்துல பிராணிகளில ரொம்ப ரயராக்கும். 16வது ஸ்லோகம். தஸ்மாத் தத் பக்திராஸ்தேயா தோஷ நிர்மூலனாய ச ராகதம்பாதி யுக்தா சேத் சா பக்திர்நாஷினி பவேத். அதனால தோஷங்களை வேரோட பறிச்சு களையறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா அம்பாளில இருக்கிற பக்திய ஸ்ட்ராங் ஆக்கணும். ராகம் தம்பம் இதோடு கூடினதாக்கும். அந்த பக்தி அப்படின்னாக்கா அது நாசகாரணமாகும். அதனால ராகத்வேஷங்கள் இல்லாம வேணும் அம்பாளில பக்திய செலுத்துறதுக்கு. அப்படி இருக்கிற ராகத்வேஷங்களை வேரோட பிழுதெடுக்கிறதுக்கு அம்பாளையே ஆசிரயிக்கணும். 17வது ஸ்லோகம். இச்வாகுகுல சம்பூதோ நிமிர்நாமனராதிப ரூபவான் குணசம்பன்னோ ധർമ്മജ്ഞോ ലോകരഞ്ജക. ഇക്ഷ്വാകു വംശത്തിലെ ജനിച്ച നിമി മഹാരാജ രൂപ സൗന്ദര്യം இருக்கிறவரும் குணங்கள் ரொம்பி வழிஞ்சவரும் தர்மனிஷ்டையோடு கூடிட்டு இருக்கிறவரும் இந்த உலகத்தை குஷிப்படுத்துறதுக்கு எபிலிட்டி இருக்கிறவரும் ஆக்கும். 18வது ஸ்லோகம். சத்யவாதி தானபரோ யாஜகோ ஞானவான் சுஜி द्वादशस्तनयो धीमान् பிரஜாபாலன தல்பரா. சத்தியசந்தமா இருக்கிறவரும் நிறைய தானங்களை கொடுக்கறதுல தால்பரியம் இருக்கிறவரும் யாகம் நடத்துறவரும் அறிவு இருக்கிறவரும் சுத்தி இருக்கிறவரும் இக்ஷ்வாகு புத்திரர்களில 12வது പുത്രനായിട്ട് ജനിച്ചവരും ബുദ്ധി இருக்கிறவரும் പ്രജാപാലന തൽപരനുമായിട്ട് ഇരുന്നാർ നിമി മഹാരാജാ. 19வது ശ്ലോകം. പുരം നിവേശയാമാസ ഗൗതമാശ്രമ സന്നിധൗ ജയം തു പുരസംജ്ഞം ച ബ്രാഹ്മണാനാം ഹിതായ സ. கௌதம ஆசிரமத்துக்கு பக்கத்துல நிமி சக்கரவர்த்தி பிராமணர்களுக்கு நன்மை செய்யறதுக்காயிட்டு ஜெயம் அப்படிங்கிற புரத்தோடு நாமத்துல ஜெயம் அப்படிங்கிற புரம் இருக்கு. அந்த புரத்தோடு நாமத்துல ஒரு அக்ரஹாரத்தை அங்க செஞ்சு முடிச்சார், உண்டாக்கினார். 20வது ஸ்லோகம். புத்திஸ்தஸ்ய சமுல்பன்னா யஜேயமிதி ராஜசி யஜ்ஞேன பகுகாலேன தட்சிணா சம்யுதேன ச. நிறைய தட்சிணகளோடு கூடினதும் நிறைய காலம் நீண்டு நிற்கிறதுமான ஒரு யஜ்ஞம் தனக்கு செய்யணும் அப்படிங்கிற ராஜச புத்தி அவருக்கு உண்டாச்சு. 21வது ஸ்லோகம். இக்ஷ்வாகும் பிதரம் திருஷ்ட்வா யஜ்ஞகார்யாய பார்த்திவா காரயாமாச சம்பாரம் யதோதிஷ்டம் மகாத்மபி. யஜ்ஞகாரியத்துக்காயிட்டு
அப்பாவான இக்ஷ்வாகுவை பார்த்து அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் சிரேஷ்டர்கள் நிச்சயிச்சபடி யஜ்ஞம் நடத்துறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை ஆரம்பித்தார். 22வது ஸ்லோகம். பிருகும் அங்கிரசம் சைவ வாமதேவம் ச கௌதமம் வசிஷ்டம் ச புலஸ்த்யம் ச ரிஜீகம் புலஹம் க்ரதும். பிருகு, அங்கிரசு, வாமதேவன், கௌதமன், வசிஷ்டன், புலஸ்தியன், கிருஜீகன், புலஹன், கிரது இப்படின்னு 23வது ஸ்லோகம். முனீனாமந்திரயாமாஸ சர்வஜ்ஞான் வேதபாரகான் யஜ்ஞவித்யா பிரவீணாம்ச்ச தாபசான் வேதவித்தமான். இப்படி இருக்கிற வேத பண்டிதர்களும் சர்வஞானிகளும் யஜ்ஞாதி கர்மங்களில எபிலிட்டி இருக்கிறவாளும் வேத வித்தர்களுமான வேத பண்டிதர்களுமான வேதங்களை படிப்பிக்கிறவாளுமான முனிசிரேஷ்டர்களை இன்வைட் பண்ணி வரவழைச்சார் நிமி சக்கரவர்த்தி. 24வது ஸ்லோகம். ராஜா சம்ருத சம்பார சம்பூஜ்ய குருமாத்மன வசிஷ்டம் பிராஹ தர்மஜ்ஞோ வினயேன சமன்வித. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தர்மஜனான ராஜா தன்னோட குருவான வசிஷ்டனை பூஜை பண்ணி ரொம்ப வினயத்தோடு கூடிட்டு இப்படி சொன்னார். 13வது ஸ்லோகம். பராசக்தி பிரபாவோயம் நோல்லங்க்ய கேனசித் கொசித் யஸ்யானுக்ரஹமிச்சேத் சாமோஜயத்யேவதம் க்ஷணாத். பராசக்தி பிரபாவः அயம் ந உல்லங்க்யः கேனசித் கொசித் யஸ்ய அனுக்ரஹம் இச்சேத் சா மோஜயதி ஏவ தம் க்ஷணாத். அதாக்கும் பராசக்தியோட பிரபாவம் அப்படின்னு சொல்றது. அது ஆருக்கும் எங்கேயும் மாற்றி மறிக்கிறதுக்கு சாத்தியமில்லை. பராசக்தியோட அனுகிரகம் வேണമെന്ന് ஆகிரகிக்கிறவனை பராசக்தி அதிசீக்கிரமா இந்த பிரபஞ்சத்திலேருந்து முக்தனாக்கிடுவள், முக்தனாக்கவே செய்வள். பதினாலாவது ஸ்லோகம். மகாந்தோபினமுச்யந்தே ஹரிபிரம்மஹராதய பாமரா அபிமுச்யந்தே யதா சத்யபிரதாதய. மகாத்மாக்கள் ஆக்கும்னாலும் ஹரி பிரம்மாஹரன் இவா கூடியும் முக்தர்கள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள சத்குணத்தை ஸ்வீகரிச்சுண்டு மகாவிஷ்ணு, ரஜோகுணத்தை ஸ்வீகரிச்சுண்டு பிரம்மா, தமோ குணத்தை ஸ்வீகரிச்சுண்டு ஸ்ரீருத்ரன் சம்ஹார தாண்டவமாடுறார். அதனால இவாள் ஒண்ணுமே முக்தர்கள் இல்லை. இவாளுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நிறைய வேலைகள் இருக்கு. முட்டாள்களாக்கும்னா கூடியும் சத்யவிரதன் தொடங்கினவாள மாதிரி இருக்கிறவா முக்தர்களாயிட்டு தீரவும் செய்யறாதான்.
பாமரன் அப்படினோ பண்டிதன் அப்படினோ ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 15வது ஸ்லோகம். தஸ்யாஸ்து ஹிருதயம் கோபி ந வேத்தி புவனத்ரயே ததாபி பக்தவஷ்யேயம் பவத்யேவ சுனிஷ்சிதம். அம்பாளோடு மனசு தெரிஞ்சவா ஆருமே இந்த 3 லோகத்திலையும் இல்லை. இருந்தா கூட பக்தர்களுக்கு என்னவாக்குமோ ஆக்ரஹம் அதை நடத்தி கொடுக்க கூடினவளாக்கும் அந்த பராசக்தி அப்படிங்கிறது உறுதி. 25வது ஸ்லோகம். யஜேயம் முனிஷார்தூலா யாஜயஸ்வ கிருபாநிதே குருஸ்த்வம் சர்வவேத்தாசி காரியம் மே குரு சாம்பிரதம். ஹே முனீந்திரா, எனக்கு யாகம் செய்யணும். கிருபாநிதே, நீங்கள் அதை செய்ய வைக்கணும். குருவாயிருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, என்னோடு இந்த ஆசையை நடத்தி தரணும் அப்படின்னு வசிஷ்ட மாமுனிய பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணினார் நிமி சக்கரவர்த்தி.